أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. فهو الذي بلغ الرسالة وأدى الأمانة ونصح للأمة وكشف الغمة وجاهد لله حق جهاده وتركنا على محجة بيضاء ليلها كنهارها لا يزيغ عنها إلا هالك. الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين سيدنا محمد صلى الله عليه وسلم وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد فيا عباد الله أوصيكم وإياي أولا بتقوى الله. اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. فقد قال الله تعالى في كتابه العزيز وفرقانه المجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا إن جاءكم فاسق بنبأ فتبينوا أن تصيبوا قوما بجهالة فتصبحوا على ما فعلتم نادمين. صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم من رأى منكم منكرا فليغيره بيده فإن لم يستطع فبلسانه فإن لم يستطع فبقلبه وذلك أضعف الإيمان. رواه مسلم. صدق نبينا صلى الله عليه وسلم. இந்த பாரிய பிரபஞ்சத்தை படைத்து அதில் பல கோடி ஜீவராசிகளையும் படைத்து அதில் உன்னத சிருஷ்டியாக மனிதர்களை எல்லாம் படைத்து பரிபாலிக்கும் வல்லோன் அல்லாஹ் ஒருவனுக்கே வான்புகள் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். மதுவிலும் மாதுவிலும் மாச்சரியத்திலும் மூழ்கி கிடந்த ஜாஹிலிய சமுதாயத்தை உலகம் போட்டு உத்தம சமுதாயமாக மாற்றி அமைத்த உன்னத திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை அடியொற்றி பின்பற்றி வாழ்ந்து வரும் அனைத்து உள்ளங்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானம் என்றென்றும் உண்டாவதாக. சையதுல் அய்யாம் என்று வர்ணிக்கப்படும் ஜுமாவுடைய தினத்திலே அல்லாஹ்வுடைய மாளிகையிலே இத்திகாஃபுடைய எண்ணத்தோடு அமர்ந்திருக்கின்ற எனதருமை சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வும் அவனது தூதரும் எவற்றையெல்லாம் எடுத்து நடக்குமாறு நமக்கு கட்டளை பிறப்பித்தார்களோ அந்த விடயங்களை எல்லாம் முடியுமானவரை எடுத்து நடக்குமாறு, எந்தெந்த விடயங்களை விட்டும் ஒதுங்கி தவிர்ந்து வாழுமாறு நமக்கு கட்டளை பிறப்பித்தார்களோ அந்த விடயங்களை விட்டு முற்றுமுழுதாக ஒதுங்கி தவிர்ந்து வாழுமாறு முதலில் அடியே எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்து செய்கிறேன், அன்பு கட்டளை பிறப்பிக்கின்றேன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திலே எங்களை ஒரு உயர்தரமான நோக்கத்துக்காக படைத்திருக்கின்றார். இந்த உலகத்தில் நீதியான சமுதாயமாக வாழ வேண்டும், நடுநிலையான சமுதாயமாக வாழ வேண்டும், மற்ற மனிதர்களுக்கு முன்னுதாரணமான சமுதாயமாக வாழ வேண்டும் என்று அல்லாஹ் முஸ்லீம் சமூகத்தின் மீது பணிக்கின்றார். அவ்வாறு நாங்கள் வாழ்வதற்கு, எமது மார்க்கத்தை எத்தி வைப்பதற்கு, நமது பிரச்சனைகளை பேசுவதற்கு, நம்முடைய அபிலாஷைகளை கதைப்பதற்கு, நம்முடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கு, எம்மை அடையாளப்படுத்திக் கொள்வதற்கு எங்களுக்கு அவசியமான விடயம்தான் ஊடகங்கள். ஊடகங்கள் தான் எங்களுடைய சமூகத்தின் பிரச்சனைகளை வெளிக்கொணர்வதற்கும், எங்களுடைய தேவைகளை அடையாளப்படுத்துவதற்கும், ஒரு சமூகமாக எங்களுடைய இருப்பை காப்பதற்கும் இன்றைய நவீன உலகத்தில் மிக முக்கியமான ஒரு பங்களிப்பை செய்கின்ற ஒரு விடயம்தான் ஊடகங்கள். ஜனநாயகத்தினுடைய நான்காவது கண், நான்காவது தூண் என்று வர்ணிக்கப்படுவது இந்த ஊடகம். பத்திரிகையாளர்கள், ஊடகவியலாளர்கள் சமுதாயத்தின் கண்ணாடி போன்றவர்கள் என்று சொல்வார்கள். சமூகம் என்ன நினைக்கிறது என்பதை, அதன் எதிர்பார்ப்புகளை, அதனுடைய எதிர்ப்புகளை, ஆதங்கங்களை, ஏமாற்றங்களை, வலிகளை, உணர்வுகளை ஒரு சமூகத்திலே வெளியே கொண்டு வருபவர்கள் தான் ஊடகவியலாளர்கள், பத்திரிகையாளர்கள், எழுத்தாளர்கள் என்று நாம் சொல்லலாம். ஊடகம் என்பது மக்கள் சார்பானதாக இருக்க வேண்டும். அது ஆட்சியாளர்களுக்கு சார்பானதாகவோ தனிநபர்களுக்கு சார்பானதோ அல்லாமல் பொதுமக்கள் சார்பான ஊடகங்களாக இருப்பதுதான் இஸ்லாமிய ஊடகத்தின் அடிப்படை அம்சமாக இருக்கிறது. சமூகத்தின் மிக முக்கியமான சமூக மாற்றத்தின் ஒரு முக்கிய புள்ளியாக இருப்பது தான் இந்த ஊடகம். அதனால் தான் ஊரடங்குகள் போடப்பட்டாலும், முழு நாடுமே லாக்டவுன் பண்ணப்பட்டாலும், முடங்கப்பட்டாலும் ஊடகவியலாளர்களுக்கு அனுமதி வழங்கப்படுவது ஏனென்றால் சமூகத்துக்கு தேவையான விடயங்களை தேவையான நேரத்தில் கொண்டு செல்கின்ற ஒரு உயர்ந்த பணியை செய்கின்றவர்கள் தான் ஊடகவியலாளர் என்பதை நாங்கள் பார்க்கலாம். மாவீரன் நெப்போலியன் சொல்வான், நான் 1000 வாள்களுக்கு முன்னால்
பயப்பட மாட்டேன், ஆனால் ஒரு நல்ல பத்திரிகைக்கு முன்னால் நான் பயப்படுவேன் என்று சொல்லுகின்ற அளவுக்கு ஊடகத்தினுடைய தாக்கம் அக்காலத்தில் இருந்து வந்திருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். தற்காலத்திலே ஊடகங்களினுடைய செல்வாக்கை பற்றி கலாநிதி முகமது அல்லாவி அவர்கள் சொல்லுகின்ற போது ஒரு அருமையான கருத்தை சொல்கிறார். மக்களுக்கு அறிவூட்டுவதற்கும் உணர்வூட்டுவதற்கும் பயன்படுத்தப்படும் சாதனங்களில் இன்று தகவல் தொடர்பு சாதனங்கள், இந்த மாஸ் மீடியா என்று சொல்லக்கூடிய இந்த ஊடகங்கள், காட்சி ஊடகங்கள் பயங்கரமான தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. ஏனென்றால் அவை உங்களின் அனுமதி இல்லாமலேயே உங்களுடைய வீடுகளுக்குள் நுழைந்துவிடும், முன்னறிவித்தல் இல்லாமலேயே உங்கள் காதுகளுக்குள் நுழைந்துவிடும், உங்களின் எந்த விதமான கட்டுப்பாடும் இல்லாமலேயே உங்கள் கைகளுக்குள் வந்து அடைந்துவிடும் என்றவரால் அருமையான ஒரு கருத்தை சொல்கிறார். இன்று அப்படித்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். முன் அறிவித்தல் இல்லாமல் எங்கள் வீடுகளுக்குள் இன்று ஊடகங்கள் வந்துவிட்டன. எங்களது அனுமதி இல்லாமல் எங்கள் காதுகளுக்குள் செய்திகள் சென்று கொண்டிருக்கின்றன. எங்களுடைய கட்டுப்பாட்டையும் மீறி இன்று ஊடகங்கள் பயன்படுத்தப்படுகின்ற ஒரு நிலையை பார்க்கும். ஒரு காலத்தில் நேரம் ஒதுக்கி ஊடகத்துக்கு சென்று ஊடகங்களை செவிமடுத்து பார்ப்பதற்கு நேரம் ஒதுக்கிய காலம் போய் இன்று ஊடகத்திலிருந்து கொஞ்ச நேரம் ஃப்ரீயாக இருக்க வேண்டும் என்று மக்கள் நினைக்கின்ற காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த அளவுக்கு இன்று சமூக ஊடகங்கள், சோசியல் மீடியாவினுடைய வளர்ச்சியும் ஏனைய ஊடகங்களினுடைய தாக்கமும் அதிகரித்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஊடகம் என்று சொல்கின்ற போது அச்சு ஊடகங்கள், மின்னணு ஊடகங்கள் என்று சொல்லக்கூடிய இலத்திரனியல் சாதனங்களான டிவி, ரேடியோ போன்ற சாதனங்கள், அதற்கப்பால் இன்று மிகப்பெரிய ஆதிக்கத்தை செலுத்தி கொண்டிருக்கிற இணைய ஊடகங்கள் என்ற 3 வகையான ஊடகங்களும் இன்று சமூகத்திலே பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொரு சக்தி உலகத்தை ஆட்சி செய்கின்ற சக்தியாக இருக்கும். முன்னாள் மலேசியாவினுடைய ஜனாதிபதி மகாதிர் முகமது அவர்கள் ஒரு கருத்தை அடிக்கடி வலியுறுத்துவார். அவர் சொல்கின்ற ஒரு விடயம்தான், 19ஆம் நூற்றாண்டிலே யாரிடத்திலே கடற்படை இருந்ததோ அவர்கள் தான் உலகத்தின் வல்லரசாக இருந்தார். 20ஆம் நூற்றாண்டிலே யாரிடத்திலே விமானப்படை இருந்ததோ அவர்கள் தான் உலகத்தின் வல்லரசாக இருந்தார். இந்த 21ஆம் நூற்றாண்டிலே யாரிடத்திலே மீடியா பவர் இருக்கிறதோ, யாரிடத்திலே ஊடகங்கள் இருக்கிறதோ, யாரிடத்திலே தொழில்நுட்பம் இருக்கிறதோ அவர்கள் தான் இந்த உலகத்தை ஆளுகின்ற வல்லரசாக இருக்கிறார்கள், இருப்பார்கள் என்ற கருத்தை அவர் வலியுறுத்தி சொன்னார். இன்று நாம் அதனை நிதர்சனமாக கண்டு கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். உலகத்தின் ஜாம்பவான்களாக, இன்று உலகத்தில் என்ன நடக்க வேண்டும் என்பதை உலகத்துக்கு சொல்கின்ற, தீர்மானிக்கின்ற சக்திகளாக, ஒப்பீனியன் மேக்கர்ஸ் என்று சொல்லப்படுகின்ற கருத்தாக்கம் செய்பவர்களாக ஊடகங்களும் ஊடகவியலாளர்களும் தான் இன்று இருக்கிறார்கள் என்று சமூகவியல் அறிஞர் கோவிந்தநாத் அவர்கள் குறிப்பிடுகின்ற கருத்தை நாம் ஞாபகப்படுத்த விரும்புகின்றோம். ஆனால் இன்று நாம் நிதர்சனமாக பார்க்கின்ற போது சர்வதேச தரம் வாய்ந்த மிக பெரும் ஊடகங்களை எல்லாம் தம் கைவசம் வைத்திருப்பவர்கள் யார் என்று நாம் சிந்தித்து பார்க்கின்ற போது முஸ்லீம் எதிர்ப்பு சிந்தனைவாதிகள் தான். இஸ்லாமியா போபியோ என்று அழைக்கப்படுகின்ற இஸ்லாம் மீதான அச்சத்தின் காரணமாக இஸ்லாம் இந்த உலகத்தில் பரவிவிடக்கூடாது, இந்த உலகத்தை ஆட்சி செய்துவிடக்கூடாது என்று நினைக்கின்ற பல சக்திகளுடைய கைகளில் தான் ஊடகங்களினுடைய ஆதிக்கம் என்று இருக்கிறது. அதனால் தான் இஸ்லாம் ஒரு தீவிரவாத மார்க்கமாக உலகம் எல்லாம் சித்தரிக்கப்படுகிறது. அதற்காக திரைப்படங்கள் எடுப்பதற்காக தனியான இண்டஸ்ட்ரிகள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. இஸ்லாமோபியா என்பது ஒரு தனி அமைப்பாக இந்த உலகத்திலே இயங்கிக் கொண்டிருக்கிறார். அவருடைய பிரதான கருத்து, முஸ்லிம் வீடுகளுக்குள் இனி எங்களுடைய ஆயுதப்படை நுழைய வேண்டிய அவசியம் இல்லை, எங்களுடைய ஊடகங்கள் நுழைந்தால் போதும், அவர்களுடைய உடல்களை நாம் சிதைக்க தேவையில்லை, அவருடைய சிந்தனைகளை சிதைத்தால் போதும் என்ற மிக திட்டமிட்ட அடிப்படையிலான பிரச்சாரங்களின் அடிப்படையில் இந்த இஸ்லாமிய சிந்தனை சிதைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்று எத்தனையோ முஸ்லிம் வாலிபர்களுடைய உள்ளத்திலே மெட்டீரியலிசம் கடவுளாக்கப்பட்டிருக்கிறது. பொருள் முதல் வாதம், இதுதான் இன்று அநேகமான இளைஞர்களின் கடவுளாக மாறி இருக்கிறது. முஸ்லிம் இளைஞர்களுக்கு மத்தியிலே எதை எடுத்தாலும் பணத்தால் அதனை அளவிட்டு பார்க்கின்ற இந்த மெட்டீரியலிஸ்டிக் வியூ, இந்த பொருள்சார் வாதம் இன்று சமூகத்திலே ஊடுருவி போயிருப்பதை நாம் பார்க்கின்றோம். இதை செய்தால் எனக்கு என்ன கிடைக்கும், இதனால் எனக்கு என்ன லாபம் பெறும் என்று யோசித்துத்தான் இன்று செயற்படுகின்ற பலர் உருவாகி இருக்கிறார்கள். உலகத்திலே எப்படி வேண்டாலும் உழைக்கலாம் என்கின்ற இந்த சிந்தனையை கவனமாக இந்த மீடியாக்கள் தன்னுடைய விளம்பர உத்திகளினூடாக, தன்னுடைய ஆதிக்கத்தினூடாக கவனமாக முஸ்லீம் இளைஞர்களுக்குள்ளும் செலுத்தி இருக்கிறது என்பதை நாம் மறுப்பதற்கு இல்லை. எந்த அளவுக்கு என்று சொன்னால், சர்வதேச ரீதியிலே பல திரைப்படங்கள், கார்ட்டூன்கள், பத்திரிகை செய்திகள், வீடியோக்கள், யூடியூப் பதிவுகள் என்று நாளாந்தம் இஸ்லாத்துக்கு எதிரான பல்வேறு செயற்பாடுகள் வெளியிடப்பட்டு கொண்டிருக்கிறார். ஒரு அண்மை ஆய்வு சொல்கிறது, கிட்டத்தட்ட 10,000க்கும் மேற்பட்ட வெப்சைட்ஸ், இணையதளங்கள் இஸ்லாத்துக்கு எதிராக இயங்குவதற்காக உருவாக்கப்பட்டிருக்கின்றன.
அதுவும் இஸ்லாமிய பேர்களில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. உதாரணமாக நீங்கள் ஒரு இஸ்லாத்தை பற்றி ஒரு செய்தியை தேடுகின்ற போது முதலாவதாக உங்களுடைய தேர்விலே வருகின்ற ஒரு வெப்சைட்டாக இருப்பது சில நேரம் இஸ்லாத்துக்கு விரோதமான ஒரு வெப்சைட்டாக இருக்கலாம். ஆன்சரிங் இஸ்லாம் என்ற ஒரு வெப்சைட். அந்த வெப்சைட்டிலே இஸ்லாத்தை பற்றி ஒரு அறிமுகமெல்லாம் வழங்கப்பட்டு, ஆனால் உள்ளே இருக்கிற பல கட்டுரைகள், பல விடயங்கள் முற்றிலும் இஸ்லாத்துக்கு முரணான கருத்துக்களை மிக கவனமாக பரப்புவதில் அவர்கள் வெற்றி கண்டிருக்கிறார். இஸ்லாமிய பெயர்களிலேயே இஸ்லாத்துக்கு விரோதமான பல இணையதளங்கள் இன்று முடக்கிவிடப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். மாத்திரமல்ல, இன்றைய சர்வதேச ஆதிக்கம் மிக்க மிகப்பெரிய பத்திரிகை நிறுவனங்களாக இருக்கலாம், வானொலி சேவைகளாக இருக்கலாம், இணையதளங்களாக இருக்கலாம், தொலைக்காட்சி சேவைகளாக இருக்கலாம், பெரும்பாலானவை என்று ஜியோனிச சக்திகளின் ஆதிக்கத்திலும் இஸ்லாத்துக்கு விரோதமான சிந்தனை போக்குள்ளவர்களின் ஆதிக்கத்திலும் இருக்கிறது என்பது மறக்க முடியாத ஒரு உண்மை என்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஒவ்வொரு நாளும் சுமார் 350க்கும் அதிகமான ஆபாச வீடியோக்கள் இணையதளத்துக்கு பதிவேற்றம் செய்யப்படுகிறது. இன்று அதை விட அதிகமாக இருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. அது பதிவேற்றப்பட்டு வரும் 10-15 வினாடிகளுக்குள்ளாலேயே ஆயிரக்கணக்கானோரால் அது பார்க்கப்படுகின்ற நிலை என்று தோன்றி இருக்கிறது. ஒவ்வொரு நிமிடமும் ஆயிரக்கணக்கானோர், லட்சக்கணக்கானோர் இப்படியான மோசமான காட்சிகளை பார்வையிடுகின்ற நிலைகள் என்று உருவாகி இருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். இந்த நிலையில் தான் இஸ்லாத்தையும் எங்களுடைய சமூகத்தையும் அதனுடைய இருப்பையும் காப்பதற்காக முஸ்லீம்களும் ஊடகத்துறையிலே ஈடுபட்டு அதனை உயர்த்தி அதற்கு பங்களிப்பு செய்கின்றவர்களாக நாங்கள் மாற வேண்டிய தேவை இருக்கிறது. ஒரு காலத்திலே புகைப்படம் பிடிப்பதை ஹராம் என்று ஃபத்வா சொன்னார். சாதாரணமாக ஒரு புகைப்படம் எடுப்பதை கூட ஹராம் என்று அப்போது இருந்த சமூக சூழல், அப்போது இருந்த இஸ்லாமிய அறிவு, அப்போது செய்யப்பட்ட இஜ்திஹாதின் அடிப்படையில் சில போது அது சரியான முடிவாக இருந்திருக்கக்கூடும். ஆனால் படிப்படியாக முஸ்லீம்கள் முன்னேறி இன்று எல்லா ஊடகங்களிலும் எங்களுடைய பங்களிப்புகள் இருந்தாலும் நம்முடைய தேவைக்கும் விகிதாசாரத்துக்கு மேற்ப நம்முடைய பங்களிப்புகள் மிக குறைவாக இருக்கிறது என்பதே மிகவும் கவனத்துக்குரிய ஒரு விடயமாக இருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். இந்த சர்வதேச ஊடகங்கள் சொல்லுகின்ற செய்தி தான் உலகத்தின் முக்கியமான தலை விதியை தீர்மானிக்கின்ற விடயங்களாக மாறியிருக்கின்றன. ஈராக்குக்கு எதிரான போராட்டத்தின் போது ஈராக்கிலே மிக பயங்கரமான ஆயுதங்கள் இருக்கிறது, அணு ஆயுதங்கள் இருக்கிறது என்று சித்தரிக்கப்பட்டு முழு ஈராக்கும் துவம்சம் செய்யப்பட்டு முஸ்லிம் நாடுகள் இவ்வாறு அதனுடைய வளங்கள் சுரண்டப்பட்ட போதெல்லாம் தான் செய்கின்ற இந்த மிக மோசமான காட்டு மிராண்டித்தனமான இந்த தாக்குதல்களும் எதிர்ப்பு நடவடிக்கைகளும் சர்வதேச சமாதானத்தை பாதுகாப்பதற்கான முயற்சிகள் என்று உலக மக்களை நம்ப வைக்கின்ற காரியத்தை செய்து கொடுத்தது இந்த சர்வதேச ஊடகங்கள். இன்று பலஸ்தீனிலே போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்றால் அங்கு நடக்கின்ற மிக உண்மையான பல செய்திகள் எங்களை வந்தடைவதில்லை. இந்த சமூக வலைத்தளங்களினுடைய ஆதிக்கத்துக்கு பிறகு ஓரளவு அதில் முன்னேற்றம் ஏற்பட்டிருந்தாலும் கூட இன்றும் இஸ்ரேல் என்கின்ற ஒரு சட்ட விரோத குடியிருப்பை, ஒரு மோசமான அந்த 1947களுக்கு பின்னர் 2ஆம் உலக மகா யுத்தத்தின் விளைவாக உருவாக்கப்பட்ட அந்த சட்ட விரோத குடியிருப்பை இன்று ஒரு சட்ட ரீதியான ஒரு நாடாகவும், எந்த நாடு ஆக்கிரமிக்கப்பட்டதோ அந்த பலஸ்தீனை ஒரு ஆக்கிரமிப்பு நாடாகவும், அவர்கள் உலகத்தை விட்டு துடைத்தெறியப்பட வேண்டியவர்கள் என்கின்ற சிந்தனையையும் மிக கவனமாக உலகத்துக்கு கொண்டு செல்வதற்கு இந்த ஊடகங்களை தான் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. இஸ்லாமிய ஊடகங்கள், அரபு ஊடகங்கள் நாம் சொல்கின்ற ஊடகங்களில் கூட பணிபுரிகின்றவர்களில் 50% அதிகமானவர்கள் முஸ்லீம் அல்லாதவர்கள். அதிலும் குறிப்பாக டெக்னாலஜி சார்ந்த தொழில்களிலே ஈடுபடுகின்ற ஒரு செய்தியை ஒளிபரப்புவதாக இருந்தால் அதிலே செய்தி வாசிப்பவர் தான் எங்களுடைய கண்ணுக்கு முன்னால் தெரிபவர். ஆனால் அந்த செய்தியை தயாரிப்பதிலிருந்து, அதற்கான எடிட்டிங் செய்வதிலிருந்து, அதனுடைய வீடியோ கேப்சரிங் செய்வதிலிருந்து ஏராளமானவர்கள் மறைமுகமாக பணியாற்றி கொண்டிருப்பார்கள் ஊடகத்திலே. அந்த அத்தனை பேரிலும் தொழில்நுட்ப ரீதியாக பணியாற்றுகின்றவர்கள் பெரும்பாலானவர்கள் முஸ்லீம் அல்லாதவர்கள் என்று உத்தியோகபூர்வமான செய்திகள் எங்களுக்கு தெரிவிப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, எனவேதான் எங்களுடைய மார்க்கத்தை சரியாக கொண்டு செல்வதற்காகவும், முஸ்லிம்களுக்கு எதிரான விமர்சனங்களை சரியாக எதிர்கொள்வதற்காகவும் ஊடக பணி என்பது தவிர்க்க முடியாத ஒரு வாஜிபாக என்று மாறி இருக்கிறது என்று இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். இஸ்லாமிய அழைப்பு பணிக்கு ஒரு மிக பெரும் ஊன்றுகோலாக இன்றைய ஊடகங்கள் மாறி இருக்கின்றன. இன்று ஒரு பள்ளி வாயிலில் பயான் நிகழ்வுகளை கேட்பதை விட ஆயிரக்கணக்கானோர், லட்சக்கணக்கானோர் கேட்கக்கூடிய வகையிலே ஒரு யூடியூப் வீடியோ தாக்கம் செலுத்துவதை நாம் பார்க்கின்றோம். ஒரு நாள் இஜ்திமா நிகழ்வு ஏற்படுத்துகின்ற தாக்கத்தை விட ஒரு 5 நிமிட குறுந்திரைப்படம் ஏற்படுத்துகின்ற தாக்கம் இன்று மிக அளப்பரியதாக இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம்.
அண்மையில் குருக்கள் மடம் தொடர்பாக அங்கு இடம்பெற்ற படுகொலைகள் தொடர்பாக நிறைய பேசப்பட்டு கொண்டிருந்தது. ஆனால் அடுத்த சந்ததியினருக்கு 1990களுக்கு பிறகு பிறந்த சந்ததியினருக்கு அதை பற்றி எந்த விதமான ஒரு தெளிவும் அறிவும் கிடையாது. என்னதான் பேசப்பட்டாலும் அங்கே வெளியிடப்பட்ட ஒரு சிறிய குறுந்திரைப்படம் அந்த பிரச்சனையின் தாக்கத்தை ஒரு ஆவணப்படம் மிக கவனமாக எமது ஊரை சேர்ந்த ஒரு சகோதரரால் தயாரிக்கப்பட்ட அந்த ஆவணப்படம் மிக கவனமாக அந்த பிரச்சனையை சர்வதேசமயப்படுத்தி இருக்கிறது என்பதுதான் உண்மை. நாங்கள் மணித்தியால கணக்கில் மாநாடுகள் நடத்துவதை விட, பக்கம் பக்கமாக கட்டுரைகள் எழுதுவதை விட, ஒரு 10 நிமிட ஆவண திரைப்படம் ஏற்படுத்துகின்ற தாக்கம் என்பது மிக அலாதியானது என்பதை நாம் பார்க்கிறோம். எனவேதான் அன்புக்குரிய சகோதரர்களே, இன்று பல இணையதளங்கள் ஆன்லைன் மதரசாக்களாக இயங்குகின்ற அளவுக்கு இன்று விருத்தி அடைந்திருக்கிறார். எத்தனையோ பேர் அதிலே இன்று பட்டம் பெறுகின்ற ஷரியா துறையில் ஆழமாக கற்கின்ற அளவுக்கு இன்று இணையதள பல்கலைக்கழகங்கள் உருவாகி இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். குறிப்பாக பெண்களுக்காகவும் கூட வீடுகளிலே இருந்து கொண்டே muslimwomenstudies.com என்கின்ற வெப்சைட்டின் ஊடாக ஏராளமான படிப்புகள், கற்கை நெறிகள் முஸ்லிம் பெண்களுக்காக வழங்கப்பட்டுக் கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். இன்று இன்டர்நெட் மதரசா என்பது மிக பிரபலமாக மாறிக்கொண்டு வருகின்ற ஒரு யுகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எனவே இஸ்லாமிய தாவாவுக்கு ஒரு அடிப்படையாக இன்று ஊடகங்கள் மாறி இருக்கிறது என்றால் அது மிகையாகாது. இன்று ஃபத்வாக்களாக இருக்கலாம், இஸ்லாமிய கட்டுரைகளாக இருக்கலாம், இஸ்லாமிய வீடியோக்களாக இருக்கலாம், உலகத்திலே எந்த மூலையில் இருக்கிற ஒரு இஸ்லாமிய அறிஞருடைய உரையையும் நாம் விரும்பி இன்று கேட்கக்கூடிய ஒரு நிலை தோன்றி இருக்கிறது என்றால் அதற்கு இந்த ஊடகங்களினுடைய பயன் மிக முக்கியமாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, ஏகாதிபத்திய அரசுகள் இராணுவ படையெடுப்பின் மூலம் பிற நாடுகளை காலனித்துவத்துக்கு உட்படுத்தி தங்களுடைய ஆதிக்கத்துக்குள் வைத்திருந்த காலம் போய் இன்று தங்களுடைய ஊடக பயங்கரவாதத்தினூடாக, மீடியா டெரரிசத்தினூடாக பல உள்ளங்களை இன்று ஆக்கிரமித்து மிக கவனமாக இஸ்லாமிய எதிர்ப்பு பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருவதை நாங்கள் பார்க்கின்றோம். இன்று முஸ்லிம் சமூகத்தின் கலாச்சாரம் இதற்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு. எங்கிருந்து இந்த கலாச்சாரத்தை பெற்றுக்கொண்டார்கள்? 100% இந்த ஊடகங்களின் தாக்கத்தினால் கிடைக்கப்பட்ட விளைவைத்தான் இன்று நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆடை கலாச்சாரம் என்பது இஸ்லாமிய பாரம்பரியத்திலிருந்து முற்றுமுழுதாக விலகி போய் இன்று மோசமான ஒரு ஆடை கலாச்சாரத்தை நோக்கி எங்களுடைய முஸ்லிம் சமுதாயம் சென்று கொண்டிருக்கிறது. முஸ்லிம் சமூகத்தின் சிகை அலங்காரம் என்பது, இளைஞர்களுடைய சிகை அலங்காரம் என்பது மிகவும் இஸ்லாம் தடை செய்த மோசமான நாகரிகமற்ற முறைகளில் என்று போய்கொண்டிருக்கிறது என்றால் அவர்கள் இஸ்லாமிய நாகரிகத்துக்கு அப்பால் வேறொரு நாகரிகத்தை மறைமுகமாக பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள் இந்த ஊடகங்களின் வாயிலாக என்பதை நாங்கள் பார்க்கிறோம். நடிகர்களுக்கு பின்னால், கூத்தாடிகளுக்கு பின்னால், மோசமான சிந்தனைகளுக்கு பின்னால் இன்று இளைஞர்கள் மாத்திரமல்ல யுவதிகள் அள்ளுண்டு போவதை நாங்கள் பார்க்கிறோம். கொரியாவிலே இருந்து இயங்குகின்ற ஒரு நடன கிளப்பிலே எமது காத்தாங்குடி பிரதேசத்தைச் சேர்ந்த பல யுவதிகள் ஒரு சந்தர்ப்பத்திலே அங்கத்தவர்களாகி அவர்களை ஃபாலோ செய்து அவர்களுடைய நிகழ்வுகளை பார்வையிட்டு அதிலே எடிக்ட் ஆகி பிறகு ஒரு பிரச்சனையிலே தெரிய வந்து பெற்றார்களுக்கு தொடர்பாக அறிவுறுத்தப்பட்டு அந்த குழுக்களில் இருந்தவர்கள் நீக்கப்பட்ட சம்பவத்தை நான் இங்கே ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். அத்தனைக்கும் பாடசாலை மாணவிகள் எங்கேயோ இருக்கிற ஒரு நாட்டினுடைய ஒரு டான்ஸ் கிளப்பினுடைய ஃபேன்ஸாக அவர்கள் மாறி அதிலே அவர்களும் ஈடுபட்ட தொடங்கி இருந்த சம்பவங்கள் நமது பிரதேசத்திலும் பதிவாயிருக்கிறது என்றால் மிகையாக. மாத்திரமல்ல, இன்று ஊடகங்கள் என்பது ஒரு பக்கத்தில் நன்மையை விளைவித்துக் கொண்டிருந்தாலும் பல பக்கங்களில் இருந்து இளைஞர் சமுதாயத்தையும் இந்த சிந்தனையை சிதைக்கக்கூடிய செயற்பாடுகளை மிக கவனமாக செய்து கொண்டிருக்கிறது. 2011ஆம் ஆண்டு அரபுலகத்திலே ஒரு பெரும் புரட்சி நடந்தது. ஜஸ்மின் புரட்சி என்று அழைக்கப்பட்ட அந்த அரபுலக புரட்சி ஃபேஸ்புக் புரட்சி என்றும் உலகத்திலே அழைக்கப்பட்டது. காரணம் என்ன? ஊடகம், ஃபேஸ்புக் என்கின்ற ஒரு சமூக வலைத்தளமும் ட்விட்டர் என்கின்ற ஒரு சமூக வலைத்தளமும் தான் அந்த அரபுலக புரட்சிக்கு பின்னால் மிக கவனமாக இயங்கிக் கொண்டிருந்தது. பின்னர் அந்த போராட்டத்தை அடக்குவதற்காக இஸ்லாத்தினுடைய எதிரிகள் மிக கவனமாக சமூக வலைத்தளங்களை முடக்கித்தான் அந்த போராட்டங்களை திசை திருப்ப ஆரம்பித்தார். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, ஊடகப் பணி என்பது இஸ்லாத்தின் பார்வையிலே ஒரு இபாதத், ஒரு தஅவா என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. 15ஆம் நூற்றாண்டுகளுக்கு பிறகுதான், 15ஆம் நூற்றாண்டில் தான் ஐரோப்பாவிலே பத்திரிகை துறை ஆரம்பமானது. அப்போதுதான் அதனுடைய உரிமைகள், கடமைகள், விழுமியங்கள் பற்றி பேசப்பட்டது. 1920களுக்கு பிறகுதான் ஊடகவியலாளர்களுக்கான ஒழுக்கக்கோவை பற்றி உலகத்திலே கலந்துரையாடப்பட்டது. முதலாக நான் நினைக்கிறேன் 1926 பிளான் அமெரிக்கன் பிரஸ் என்கின்ற ஒரு அமைப்பு ஊடகவியலாளருக்கான ஒரு ஒழுக்கவியல் கோவையை முதலாக வெளியிடுகின்றது. பிறகு 1950 இன்டர் அமெரிக்கன் பிரஸ் என்கின்ற, அதுவும் அமெரிக்காவை தளமாக கொண்டு இயங்குகின்ற ஒரு நிறுவனம் ஒரு முன்மொழிவை முன்வைக்கின்றார்கள். இதற்கு பிறகுதான் 1952ஆம் ஆண்டு ஐக்கிய நாடுகள் சபை இதழியல் துறை
இந்த ஜேர்னலிசம் தொடர்பாக ஒரு ஒழுக்கவியல் சட்டக்கோவை குறித்து ஒரு ஆய்வரங்கத்தை நடத்தி அதற்கு பிறகுதான் உலகத்திலே ஊடகவியலாளர்களுடைய ஒழுக்கங்கள் என்று பேசப்பட்ட வரலாறுகளை நாங்கள் பார்க்கின்றோம். 1977களுக்கு பிறகுதான் அரபுலகத்திலே அரபு பத்திரிகையாளர்களுக்கான ஒழுக்கவியல் பிரமாணங்கள் என்கின்ற ஒரு விடயம் தயாரிக்கப்பட்டு ஓரளவுக்கு நடைமுறைக்கு வந்தாலும் இவை அனைத்துமே காலத்துக்கு காலம் மாற்றப்பட்டு வந்திருக்கின்றன. முறையான சரியான ஒரு ஊடகவியல் ஒழுக்கம் என்கின்ற ஒன்று இல்லை என்று சொல்கின்ற அளவுக்கு அப்பட்டமாக இந்த ஊடகவியல் வன்முறைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறன என்று தான் சொல்ல வேண்டும். ஆனால் 1400 வருடங்களுக்கு முன்னால் தோன்றிய இஸ்லாம் ஊடகங்களை பற்றி மிக கவனமாக பேசியிருக்கிறது. ஊடக ஒழுங்குகளை பற்றி பேசியிருக்கிறது. ஊடக தர்மத்தை பற்றி பேசியிருக்கிறது. ஒரு ஊடகவியலாளர் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான பண்புகளை பற்றி பேசியிருக்கிறது. மிக கவனமாக பேசியிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அத்தனை நபிமார்களுக்கும் அருளப்பட்ட வஹி என்பது மிகப்பெரிய ஒரு ஊடகம்தான். நேரடியாக அல்லாஹ் தஆலா தன்னுடைய இறை தூதர்களோடு சம்பாசிக்காமல் ஒரு ஊடகத்தை வஹி என்கின்ற ஒரு ஊடகத்தின் மூலமாகத்தான் அல்லாஹ் தஆலா தன்னுடைய இறை தூதர்களோடு கூட உரையாடியதாக அல் குர்ஆன் மிக தெளிவாக சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாவது தன்னுடைய பகிரங்க பிரச்சாரத்தை மேற்கொள்வதற்காக தீர்மானித்த போது அந்த சமுதாயத்திலே இருந்த ஒரு ஊடகம் சஃபா மலை குன்றின் மீது ஏறி ஆடைகளை அவிழ்த்துவிட்டு மோசமாக சத்தமிட்டு ஓலமிட்டு மக்களை அழைத்து ஒரு செய்தியை சொல்கின்ற வழக்கம் அரபுலகத்திலே ஜாகிலிய காலத்திலே பரவலாக இருந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது ஹராமான ஊடகம், எனவே இதனை பயன்படுத்தக்கூடாது என்று ஒதுங்கி போகவில்லை. அதில் இருக்கிற நன்மையான விடயத்தை பயன்படுத்தி கொண்டார்கள், தீமையான விடயத்தை தவிர்த்து கொண்டார்கள். ஒரு அற்புதமான ஊடகவியலாளருக்கான வழிகாட்டலை அவர்கள் அப்போது செய்தார்கள். அதே சபாமலை குன்றின் மீது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏறினார்கள். யா சபாஹா என்று ஓலமிட்டு மக்களை அழைத்தார்கள். ஆனால் தன்னுடைய ஆடையை அவர்கள் களையவில்லை. அப்படியே நின்று அந்த மக்களை அழைத்து, இந்த மலைக்கு பின்னால் உங்களை அழைப்பதற்கு ஒரு சமுதாயம் வருகிறது என்று நான் சொன்னால் நம்புவீர்களா? ஆம் என்று அவர்கள் சொன்னபோது, அதை விட பயங்கரமான ஒரு அழிவு மறுமை நாள் இருக்கிறது, அதற்கு அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று தன்னுடைய முதலாவது பிரச்சாரத்தை ஒரு அழகான ஊடகத்தின் மூலம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்வைத்த சம்பவத்தை நாங்கள் பார்க்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த அந்த 1500 வருடங்களுக்கு முன்னால் உள்ள சமூக சூழலை உங்களுடைய கற்பனைக்குள் கொண்டு வரும். பாலைவன சூழல், எந்த விதமான பெரிய போக்குவரத்து சாதனங்கள் ஊடகங்கள் வளர்ச்சி அடையாத ஒரு காலப்பகுதியிலேயே ஒட்டுமொத்த உலகத்தோடும் ஒரு தொடர்பை பேணிய தூதராக எப்படி இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள். ரோம தேசத்தோடு தொடர்பை ஏற்படுத்தியிருந்தார்கள், பாரசீக தேசத்தோடு தொடர்பை ஏற்றிருந்தார்கள், எகிப்தோடு தொடர்பை வைத்திருந்தார்கள். எகிப்து இருப்பது ஆப்பிரிக்காவிலே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருப்பது அரேபியாவில். எப்படி இந்த தொடர்பு வலுப்பெற்றது? ஏன் நம்முடைய தேசம் இலங்கை தேசத்துக்கு அபு பக்காயா என்கின்ற ஒரு தூதுவர் இஸ்லாமிய தூதோடு இலங்கைக்கு வந்திறங்கியதாக இலங்கையினுடைய வரலாறுகள் குறிப்பிடுவதை நாங்கள் பார்க்கிறோமே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரோடு இருந்த காலத்தில் அபு பக்காயா என்கின்ற ஒரு நபித்தோழரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தலைமையில் ஒரு தூதுக்குழுவை இலங்கைக்கு அனுப்பி இருக்கிறார்கள் தவ்வாவுக்காக. என்றால் எப்படிப்பட்ட ஒரு ஊடகத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வைத்து நடாத்தி இருக்க வேண்டும் என்று பல ஆய்வு கட்டுரைகளை இன்று அரபுலகத்திலே எழுதி தந்திருக்கின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு போய் முதலாவது செய்த வேலை ஊடக பணி. அந்த மதீனாவினுடைய சமுதாயத்தில் இருக்கிற அத்தனை தகவல்களையும் அச்சொட்டாக கலெக்ட் பண்ணி அதனை பகுப்பாய்வு செய்து சனத்தொகை கணக்கெடுப்பு வரைக்கும் செய்து முடித்தார்கள். ஒரு அருமையான ஊடக பணியை அவர்கள் செய்து முடித்தார்கள். மாத்திரமல்ல, மக்காவில் இருந்து கொண்டு மதீனாவினுடைய நிலவரங்கள், மதீனாவில் இருந்து கொண்டு மக்காவுடைய நிலவரங்கள், ஒட்டுமொத்த உலகத்துக்கும் தன்னுடைய தூதுவர்கள், செய்திகள், கடிதங்கள் என்று ஊடகத்தை தன் கையிலே வைத்துக் கொண்டு மிக கவனமாக அப்போது இருந்த அத்தனை ஊடக வழிமுறைகளையும் பின்பற்றி இந்த தாவாவை முன்வைத்தவர்கள் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பதை நாங்கள் மறந்துவிட முடியாது. கிறிஸ்துவுக்கு பின் 7ஆம் நூற்றாண்டிலே கிட்டத்தட்ட 1,00,000க்கும் மேற்பட்ட நபித்தோழர்களை ஒரு நெட்வொர்க்கிலே வைத்திருப்பது என்பது, அந்த 1,00,000 நபித்தோழர்களும் மதீனாவை சேர்ந்தவர்கள் அல்ல, வெறும் 20,000 பேர் தான் மதீனாவிலே இருந்தவர்கள். ஏனைய 80,000 பேரும் மதீனாவுக்கு வெளியில் பல தேசங்களில் இருந்தவர்கள். அத்தனை பேரையும் ஒரு நெட்வொர்க்கிலே வைத்துக் கொண்டோம். தன்னுடைய அரஃபா பேருரையின் போது 1,00,000க்கும் மேற்பட்ட நபித்தோழர்களை அழைத்து கொண்டு ஹஜ் வணக்கங்களை ஒழுங்குபடுத்தி கொண்டு எப்படி ஒரு அருமையான தொடர்பாடலை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேணி இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் பார்த்து வியக்கின்றோம். எந்த அளவுக்கு என்று சொன்னால் 6 பேர் கொண்ட ஒரு குழு உஸ்ரா என்றும், அதைவிட ஒரு பெரிய குழு கதீபா என்றும், அதைவிட பெரிய குழு தௌரா என்றும் குழுக்களாக பிரித்து தகவல்களை பரிமாறுகின்ற ஒரு டேட்டா நெட்வொர்க்கிங் சிஸ்டத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக கவனமாக செய்திருக்கிறார். இந்த நவீன கால ஆய்வாளர்கள் இதை பற்றி ஆய்வு செய்து சொல்கின்றார்.
14 நூற்றாண்டுகள் கடந்தும் இன்று அரபு நூதன சாலைகளிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுதிய அவருடைய முத்திரை பதிக்கப்பட்ட பல கடிதங்கள் இன்றும் நூதன சாலைகளில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கின்றன. அவர்கள் செய்த ஒப்பந்தங்கள், சாசனங்கள், அரசியல் ரீதியான உடன்படிக்கைகள் அத்தனையும் ஊடக பணிக்கான ஆதாரங்களாக இன்று அமைந்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். டாக்டர் ஹமீதுல்லா ஒரு ப்ரொஃபஸர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுதிய 600க்கும் மேற்பட்ட பக்கங்களிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கடித தொடர்புகளை ஒரு ஆய்வுக் கட்டுரையாக பதிவு செய்திருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடித தொடர்புகள் அக்காலத்தில் இருந்த மிகப்பெரிய ஒரு ஊடகம். அதனை எப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயன்படுத்தினார்கள் டாக்டர் ஹமீதுல்லா 600 பக்க ஆய்வுக் கட்டுரை எழுதி வெளியிட்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விடயங்களை கையாண்டிருக்கிறார் என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். இமாம் தபரி ரஹிமஹுல்லா சுமார் 8 கடிதங்களை தொகுத்து வெவ்வேறு நாடுகளுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பிய கடிதங்கள் தொடர்பாக தன்னுடைய தாரீஹு தபரியில் எழுதியிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். வஹாப் இப்னு அபூ ஹப்ஸா என்கின்ற நபித்தோழர் இலங்கைக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒரு கடிதத்தை கொண்டு வந்ததாகவும் சீனாவிலே அவர் மரணித்ததாகவும் அவருடைய அடக்கஸ்தலம் இன்றும் இருப்பதாகவும் ஒரு வரலாற்று குறிப்பு இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அவர் கொழும்பிலே கட்டிய பள்ளிவாயல் கோட்டை வரைபடத்தை வரைந்த நிசங்க அழகப்போனர் வரைந்த கோட்டை வரைபடத்திலே காணப்பட்டதாக தொல்பொருளாளர்கள் உறுதிப்படுத்துவதை நாங்கள் பார்க்கிறோம். அந்த அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயே ஒரு பயங்கரமான நெட்வொர்க், ஒரு டேட்டா சிஸ்டத்தை அவர்கள் கையாண்டிருக்கிறார் என்பதை உண்மையில் ஆச்சரியப்பட வைக்கிறது. 1,20,000 சஹாபாக்களை ஒன்றிணைத்து அரபா பேருரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸ்பீக்கர் இல்லாத காலத்திலே, மைக் கண்டுபிடிக்கப்படாத காலத்தில் எப்படி நிகழ்த்தினார்கள் என்று நாம் சிந்தித்து பார்த்ததுண்டா? ஒரு அழகான ஊடக முறை அவர்களிடத்திலே இருந்தது. எத்தி வைப்பாளர்கள் இருந்தார்கள். அவர்கள் சொல்வதை அப்படியே அச்சு பிசகாமல் உச்சரித்து மீண்டும் மீண்டும் அதனை கடத்துகின்ற ஊடகவியலாளர்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கி வைத்ததன் விளைவுதான் அந்த காலத்திலே 1,00,000 பேரை ஒன்று கூட்டி ஒரு மாநாட்டை நடத்தியது என்பது இன்றும் ஆய்வாளர்கள் மூக்கிலே விரல் வைத்து பார்க்கின்ற அளவு ஆச்சரியமான ஒரு விடயம். சகோதரர்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பல்லி அன்னி வலோ பி ஆயா, என்னிடம் இருந்து ஒரு ஆயத்தாக இருந்தாலும் அதனை சமூகத்துக்கு எத்தி வைக்கின்ற ஊடக பணியை நீங்கள் எல்லோரும் செய்ய வேண்டும் என்று கட்டாயப்படுத்தி விட்டு சென்றதை நாங்கள் பார்க்கின்றோம். துல்மஜாஸ், மிஜன்னா போன்ற சந்தைகளிலே, மக்கள் ஒன்று கூட இடங்களிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவித்துவம் வாய்ந்த ஹதீஸ்களின் மூலமாக தவா பிரச்சாரம் செய்திருக்கிறார். ஏனென்றால் துல்மஜாஸ் மிஜன்னாவிலே கவிதை பாடுவதுதான் வழக்கம். எனவே கவித்துவம் வாய்ந்த நபிமொழிகளின் ஊடாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சமுதாயத்தை ஈர்த்திருக்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம். ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து, எனக்கு எதிராகவும் இந்த இஸ்லாத்துக்கு எதிராகவும் வசைக்கவி என்று அழைக்கப்படுகின்ற ஹிஜாப் பாடிக்கொண்டிருக்கின்றவர்களுக்கு எதிராக நீங்களும் வசைக்கவி பாடுங்கள் என்று ஊடகத்தால் எதிர்க்க வேண்டும் என்று வழிகாட்டிய ஒருவராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த அடிப்படையில் தான் ஊடகத்துக்கான ஒழுங்குகளையும் இஸ்லாம் காட்டித் தருகிறது. முதலாவது விடயம் கருத்து சுதந்திரம். எல்லா மனிதர்களுக்கும் கருத்து சுதந்திரம் இருக்கிறது. சுதந்திரமாக தங்களுடைய கருத்தை வெளியிடுகின்ற உரிமை அவர்களுக்கு இருக்கிறது. நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், கூலன் சதீதா, மிக தெளிவாக நீங்கள் உங்களுடைய பேச்சுக்களை பேசுங்கள் என்று குர்ஆன் சொல்வது மிகச்சிறந்த ஒரு விடயம். ஜிஹாதுகளிலே சிறந்தது, அறப்போராட்டத்தில் சிறந்தது எது தெரியுமா? ஆயுதம் எடுத்து போராடுவது அல்ல. அநியாயக்காரர்களுக்கு முன்னால் சத்தியமான வார்த்தைகளை எழுதுவது, பேசுவதுதான் உண்மையான அறப்போராட்டம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே. ஊடக பணியாளர்களே, அந்த பணி உண்மையாக நீதிக்காக அவர்கள் எழுதுகின்ற போது அது ஒரு மிகப்பெரிய அறப்போராட்டத்தின் நன்மை நமக்கு பெற்றுத்தரும் என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அதே நேரம் அழகான முறையில் உரையாட வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா கட்டளையிட்டார். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஃபிரௌனிடம் அனுப்புகின்ற போது, தன்னுடைய சகோதரன் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவரோடு போகின்ற போது கூட கூலா லஹு கௌலன் லைனா, அவரோடு நீங்கள் சாஃப்டாக பேச வேண்டும் என்று சொல்லி அனுப்புவதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே ஊடக பணி செய்வர்களுக்கு அழகான முதலாவது வழிகாட்டல் கருத்து சுதந்திரம் இருக்கிறது என்பதற்காக அடுத்தவர் மனதை புண்படுத்த முடியாது, அடுத்தவர் உள்ளங்களை காயப்படுத்தக்கூடாது. மிக கவனமாக உங்களுடைய கருத்து சுதந்திரம் வெளிப்படுத்தப்பட வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லும். இரண்டாவது மிக முக்கியமான விடயம் தான். ஆனால் இன்று இந்த தெளிவாக பேசுதல் என்ற விடயத்திலே பல ஊடகவியலாளர்கள் தோற்று போவதை நாங்கள் பார்க்கின்றோம். இன்று ஊடகங்களிலே நொடி போடுகின்ற ஊடகவியலாளர்கள் அதிகரித்திருக்கிறார். மக்களுக்கு மிக தெளிவாக சொல்ல வேண்டிய ஒரு விடயத்தை எதுவுமே புரியாமல் அவர்களுடைய லைக்குக்காக, ஷேருக்காக அல்லது அவர்களுடைய பக்கத்தை அடுத்த மனிதர்கள் பகிர வேண்டும் என்பதற்காக, சுவாரஸ்யத்துக்காக செய்திகளை தெளிவில்லாமல் பதிவிட்டு மீண்டும் ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்தி பிறகு செய்திகளை வெளியிடுகின்ற ஒரு நுட்ப முறையை இன்று அதிகமான ஊடகவியலாளர்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிற இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் பிள்ளையான ஒரு வழிமுறை. செய்தியை சொல்வதாக இருந்தால் சதீதா, மிக தெளிவாக சொல்ல வேண்டும். இல்லையா
மௌனமாக இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு விடயத்தை நாம் ஞாபகப்படுத்தும். இரண்டாவது விடயம், ஊர்ஜிதப்படுத்தப்பட்ட தகவல்களை தான் சமூகத்திலே பேச வேண்டுமே தவிர பொய்யான வதந்திகளை சொல்லக்கூடாது. முந்திக்கொண்டு செய்திகளை வெளியிட வேண்டும் என்பதற்காக இன்று ஊடகவியல் ஒழுக்கங்கள் மீறப்பட்டு மிக மோசமான அனர்த்தங்கள் இடம்பெற்றிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். ஒரு பிறநாள் தினத்திலே உங்கள் எல்லோருக்கும் நினைவு இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். பிறை சம்பந்தமான அறிவித்தலை நான் தான் முந்திக்கொண்டு சொல்ல வேண்டும் என்பதற்காக பிள்ளையான செய்தியை சமூகத்துக்குள் ஊடகவியலாளர்கள் பரப்பிவிட்ட வரலாறுகளை நாம் மறந்திருக்க மாட்டோம். எனவேதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்திலே ஒரு சம்பவம் நடந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலீத் இப்னு உக்பா என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபியை ஜகாத் வசூலித்து வருவதற்காக அனுப்பிய சந்தர்ப்பத்திலே அந்த மனிதர் போகிறார். அவரை வரவேற்பதற்காக ஒரு பெரும் படையினர் அங்கே காத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர் பிள்ளையாக செய்தியை விளங்கி தன்னை கொள்வதற்காகத்தான் இவர்கள் நிற்கிறார்கள் என்று உணர்ந்து செய்தியை தீர விசாரிக்காமல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அவர்கள் ஜகாத் கொடுக்க மறுக்கிறார்கள், என்னையும் கொல்ல பார்க்கிறார்கள் என்று சொன்னபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா அவர்களை மீண்டும் அனுப்பி உண்மையான விடயத்தை அறிந்து கொள்கிறார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் தான் அல்லாஹ் தஆலா சூரத்துல் ஹுஜராத்தினுடைய வசனத்தை இறக்குகின்றான். ஒரு ஃபாசிக் ஒரு செய்தியை கொண்டு வந்தால் ஃபதபையனு, நீங்கள் அதனை ஊர்ஜிதப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்ற அந்த விடயத்தை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே இதெல்லாம் மிக கவனமாக ஊடக ஒழுக்கங்களை பேசுகின்ற விடயத்தை நாங்கள் பார்க்கிறோம். யாரெல்லாம் தான் கேட்பதையெல்லாம் பகிர்கிறானோ அவன் பொய்யன் என்று சாட்சி சொல்லுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். முஸ்லிமிலே இந்த செய்தி பதிவாயிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹ் 3 செயல்களை வெறுக்கிறான். இவ்வாறு சொல்லப்பட்டது கால வகீல என்று சொல்லுகின்ற ஊடகவியலாளர்களை அல்லாஹ் தஆலா வெறுக்கிறான் என்கின்ற ஹதீஸ் புகாரியிலே பதிவாயிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அவ்வாறு சொல்லப்படுகிறது, இவ்வாறு சொல்லப்படுகிறது என்ற கருத்துக்கு ஊடகவியலாளர் இடம் கிடையாது. மிக தெளிவாக அதனை ஆராய்ந்து இன்ன சோர்ஸ், இதுதான் இதற்கான ஆதாரம், இந்த மூலத்திலிருந்து அந்த செய்தியை நான் வெளியிடுகிறேன் என்று மிக தெளிவாக சொல்லுகின்ற பண்புதான் ஒரு ஊடகவியலாளரிடம் இருக்க வேண்டும் என்று இந்த ஹதீஸ்கள் எங்களுக்கு சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். இன்று தவறான செய்திகளை வெளியிடுவதும் பின்னர் மன்னிப்பு கோருவதும் முந்தி எடுத்துக்கொண்டு செய்திகளை தவறாக பரப்புவதும் வாடிக்கையாயிருக்கின்ற ஒரு சமூகத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். 3வது ஒழுங்குதான் இரகசியம் பேணப்பட வேண்டும். பத்திரிகை சுதந்திரம், தகவல் அறியும் சுதந்திரம் என்ற பெயரில் தனிநபர்களுடைய ரகசியங்கள் அம்பலப்படுத்தப்படுவதை இஸ்லாம் ஒருபோதும் அங்கீகரிக்கவில்லை. ஒரு சகோதரனுடைய குறையை மறைப்பது மறுமையில் நமது குறைகள் மறைக்கப்படுவதற்கு காரணமாக அமையும் என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். இன்று தனிநபர்களினுடைய மான மரியாதையில் கை வைத்து ஊடகம் என்ற பெயரிலே சிலர் மிக மோசமான ஒரு வன்முறையை செய்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். 4வது விடயம்தான் நீதமான செய்திகளை சமூகத்துக்கு சொல்ல வேண்டும். தற்காலத்திலே ஊடகங்கள் வாயிலாக பக்கச்சார்பான செய்திகளை வெளியிடுகின்ற சில ஊடகவியலாளர்கள் இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அல்லாஹ் தஆலா இதனை சூரத்துல் மாயிதாவிலே மிக கவனமாக கண்டித்திருக்கிறார். பகைமையே இருந்தாலும் நீதமான செய்தியை நீங்கள் அவர்கள் பற்றி சொல்ல வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றார். ஒரு செல்வந்தர் தவறு செய்கின்ற போது, ஒரு முக்கிய நபர் என்று வருகின்ற செய்தி, ஒரு ஏழை அதே தவறை செய்கின்ற போது அவனுடைய மொத்த பரம்பரையையும் அப்படியே குறிப்பிட்டு எழுதுகின்ற நிலை இந்த சமுதாயத்தில் இந்த பாரபட்சம் இருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஒரு அரசியல்வாதி ஒரு சமூகத்திலே அந்தஸ்தில் உள்ளவர் ஒரு தவறை செய்கின்ற போது மூடி மறைத்து அந்த செய்திகளை வெளியிடுகின்ற ஊடகவியலாளர்கள் சிலர் சமூகத்திலே தாழ்மட்டத்தில் இருக்கின்ற ஒருவரை கீறி கிண்டி அவருடைய அத்தனை விவகாரங்களையும் சந்திக்கு இழுத்து வருவது என்ற பாரபட்சமான முறையை நாங்கள் பார்க்கிறோம். அரசியல் பக்கச்சார்பு, கட்சி பக்கச்சார்பு, மத பக்கச்சார்பு என்று எத்தனையோ பக்கச்சார்புகள் என்று குடிகொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இதனை இஸ்லாம் தடை செய்கிறது. 5வது விடயம்தான் ஹிக்மத்தாக, சமயோசிதமாக ஒரு ஊடகவியலாளர் நடந்து கொள்ள வேண்டும். உண்மையாக இருந்தாலும் சொல்ல வேண்டிய நேரத்தில் தான் அதனை சொல்ல வேண்டும். சில விடயங்களை சொல்லாமல் இருப்பது சமூகத்துக்கு நலன். சில தவறுகளை சமூகத்தில் பகிரங்கப்படுத்தாமல் இருப்பதுதான் நலன். இன்று போதைப் பொருளுக்கு எதிரான செயற்பாடுகள் என்ற பெயரிலே போதைப் பொருள் விளம்பரத்தை சிலர் செய்து கொண்டிருக்கிறார். இந்த மாதிரி இருக்கிறது, இதனை இப்படி பாவித்தால் இப்படி நடக்கும் என்று ஒரு ஊடகவியலாளர், ஒரு எழுத்தாளர் அதனை பற்றி விளம்பரம் செய்கிறாரே தவிர அதனை ஒழிப்பதற்கு அவர் பாடுபடுகிறாரா என்ற கேள்விக்குறி இன்று எழுந்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஒரு சமூகத்திலே ஒரு கற்பழிப்போ அல்லது ஒரு மானக்கடான விஷயமோ நடக்கின்ற போது அதனை ஒரு செய்தியாக கவனமாக எப்படி வெளியிட வேண்டும் என்று ஒரு முஸ்லீம் ஊடகவியலாளர் சிந்திக்க வேண்டுமே தவிர அதனை இன்னொருவரை இப்படியான ஒரு செயலை தூண்டுகின்ற அளவுக்கு வர்ணித்து அதிலே துப்பறிந்து மிக மோசமாக வக்கிரமாக விடயங்களை இன்று சமூக களத்திலே எழுதுகின்ற இந்த நிலை இஸ்லாத்துக்கு முரணான, ஹிக்மத்துக்கு முரணான ஒரு செயல் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒரு மனிதனுடைய பிரைவசி என்பது மிக முக்கியமானது. அதிலே ஊடகங்கள் இன்று மிக மோசமாக கை வைத்திருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். ஒரு ஆக்சிடென்ட் நடந்து கொண்டிருக்கும், லைவ் வீடியோ போட்டுக் கொண்டிருப்பார். அண்மையில் நடந்த ஒரு சம்பவம், ஒரு தாயார் சொன்ன ஒரு விடயம், ஆட்டாவிலே பிரதான வீதியிலே ஒரு விபத்து நடக்கிறது, தன்னுடைய பிள்ளையை கூட நான் பார்க்கவில்லை, உடனடியாக நான் என்னுடைய உடம்பை போத்திக் கொண்டு அவசரமாக ஒரு வீட்டுக்குள் ஓடிவிட்டேன் என்றால் எல்லோருடைய கையிலும் மொபைல் போன், எங்களுடைய மானம் என்னாவது என்ற அச்சம் எங்களுக்கு இருக்கிறது என்று சொல்றார். எங்களுக்கு ஒரு பொது புத்தி இருக்க வேண்டும்.
ஒரு விபத்து நடக்கிறது என்றால் அது சமூகத்துக்கு பகிரங்கப்படுத்தி லைவ் வீடியோ போட்டு உங்களுடைய லைக்குக்காக ஷேருக்காக வெளியிடுகின்ற ஒரு விடயம் அல்ல. அது அவருடைய பிரைவசியோடு சம்பந்தப்பட்ட ஒரு விடயம். அவருடைய ஆடை விலகி இருக்கும், அங்கு ஆங்காங்கே உடல்நிலை காயங்கள் ஏற்பட்டிருக்கும். இந்த நிலையிலே அவர்களுக்கு உதவி செய்வதுதான் மனிதாபிமானமே தவிர ஊடக பணி என்பது அங்கு நின்று லைவ் வீடியோ போடுவது அல்ல. இதனை நாங்கள் மிக கவனமாக புரிந்து கொள்வோம். இப்படி பல சம்பவங்களை உதாரணத்துக்கு நாங்கள் சொல்லலாம். சகோதரர்களே, மிக கவனமாக இந்த விடயத்தில் நாங்கள் ஒழுங்காக நடந்து கொள்ள வேண்டும். அதே போன்றுதான் மானக்கேடான தகவல்களை பரப்புவதை விட்டும் நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். குற்றச் செயல்களே அதிலே ஆர்வம் ஏற்படும் வகையில் பகிர்வதை இஸ்லாம் தடை செய்த ஒரு விடயம். மானக்கேடான செயல்களை சமூகத்திலே பரப்புவதை இஸ்லாம் எச்சரித்த ஒரு விடயமாக இருக்கிறது. யார் விசுவாசிகளுக்கு மத்தியிலே மானக்கேடான செயல்களை பரப்ப விரும்புகின்றாரோ அவர்களுக்கு இம்மையிலும் மறுமையிலும் நோவினை தருகின்ற வேதனை இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா ஊடகவியலாளர்களுக்கு மிக பயங்கரமான ஒரு எச்சரிக்கையை விடுத்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இது ஊடகவியலாளர் ஒரு பக்கம் இருந்தால், இன்று சமூக வலைத்தளத்தில் எல்லாரும் ஊடகவியலாளர். யாருடைய கையில் எல்லாம் ஸ்மார்ட் போன் இருக்கிறதோ அத்தனை பேரும் ஊடகவியலாளர்கள் தான். காண்பதையெல்லாம் பகிர்வது, கேட்பதையெல்லாம் ஷேர் செய்வது, பார்ப்பதையெல்லாம் லைக் இடுவது. மோசமான ஒரு விடயம் நடக்கும், அதனை பிளாக் செய்ய வேண்டும் என்று எங்களுடைய எண்ணம் தோன்றுவதில்லை. கீழே எத்தனை பேர் என்ன கமெண்ட்ஸ் அளித்திருக்கிறார் என்று வாசிப்பதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. இது ஒரு வக்கிரமான உணர்வு. அடுத்தவனின் மானம் பறிபோகின்ற போது அவனுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற அந்த உணர்வுக்கு அப்பால் அவனுடைய மானத்தில் என்ன எல்லாம் பேசப்பட்டிருக்கிறது என்று அறிந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிற இந்த உணர்வு இஸ்லாம் வெறுக்கின்ற ஒரு விடயம் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே போன்று 7ஆவதாக அச்சமூட்டும் செய்திகளை பரப்பக்கூடாது என்பதையும் இஸ்லாம் தடுத்திருக்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம். பீதியை ஏற்படுத்தக்கூடிய செய்திகள் அவரிடத்திலே வந்தால் அதனை அவர்கள் பரப்பி விடுகிறார்கள் என்று அல்லாஹ் தஆலா எதிரிகளை பற்றி பேசுகின்ற போது சொல்கின்றான். எனவே இவ்வாறான விடயங்களிலிருந்து நாங்கள் விடுபட்டு ஒரு ஊடக தர்மம் உள்ள இஸ்லாமிய பண்புகளை கொண்ட ஒரு நல்ல ஊடகத்தை நடத்த வேண்டும். அப்படிப்பட்ட ஊடகவியலாளர்கள் எங்களுடைய சமுதாயத்திலிருந்து உருவாக்கப்பட வேண்டும். அவர்களூடாக ஒரு நல்ல சமூக மாற்றம் இந்த சமூகத்திலே கிடைப்பதற்கு வல்ல அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் அருள் பாலிப்பானாக. எங்களுடைய பாவங்களை மன்னித்து கொள்வானாக. அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும் வ லிஜமீஇல் முஸ்லிமீன் வஸ்தக்ஃபிருஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்துல் முத்தகீன் வலா உத்வான இல்லா அலல் ஸாலிமீன். வஅஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. ஃபயா இபாதல்லாஹ் உஸீக்கும் வ இய்யாகும் பித்தக்வால்லாஹ் இத்தகுல்லாஹ ஹக்க துகாத்தி வ லா தமூத்துன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படி ஊடகவியலாளருடைய பண்புகளை பற்றி இஸ்லாம் பேசியிருக்கின்ற நிலையில், ஊடகங்கள் எவ்வளவு பெரிய சக்திகள் என்று நாங்கள் புரிந்து கொண்டிருக்கின்ற நிலையில், முஸ்லாமிய சமுதாயம், முஸ்லீம் சமுதாயம் இன்று ஊடகத்துறையை கண்டுகொள்ளாத ஒரு நிலையை நாங்கள் பார்க்கின்றோம். இனவாதத்தை குருதியில் கொண்டு செயற்படுகின்ற சில அந்நிய சக்திகள் முஸ்லீம்களை ஆயுத ரீதியாக தோற்கடிப்பதை விட சிந்தனா ரீதியாக தோற்கடிப்பதற்கு, பலவீனப்படுத்துவதற்கு இந்த ஊடகத்தை கையில் எடுத்திருக்கின்றார்கள். ஆனால் நாங்கள் கத்தி இல்லாமல், இரத்தம் இல்லாமல் ஒரு ஊடக யுத்தம் மிக கவனமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதிலே நாங்கள் நாளாந்தம் தோற்றுக் கொண்டிருக்கிறோம் என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. இந்த இடத்தில் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை போல சத்தியத்தின் குரலாக, நீதியின் குரலாக, அநியாயத்தை எதிர்த்து கேட்கின்ற, தட்டி கேட்கின்ற துணிச்சல் மிக்க முன்மாதிரியான ஊடகங்கள் இன்று சமுதாயத்திலிருந்து உருவாக வேண்டிய தேவை இருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். இஸ்லாத்தை பற்றியும் முஸ்லீம்களை பற்றியும் சமூகத்திலே பரப்பப்படுகின்ற தப்பபிப்பிராயங்களுக்கு அறிவுபூர்வமாக, விஞ்ஞானபூர்வமாக விளக்கம் அளிக்கின்ற ஊடகவியலாளர்களை இன்று நாம் உருவாக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ், ஒரு சிலர் அவ்வாறு உருவாகி கொண்டிருக்கிறார்கள், உருவாகி இருக்கிறார்கள். ஆனால் கணிசமானவர்களை உருவாக்க வேண்டிய தேவை இருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். இன்று அதிகமான ஊடகங்கள் பிரச்சனைகளை பேசுகின்ற ஊடகங்களாக இருக்கின்றன. ஊடகங்கள் தீர்வை பேசுகின்ற நிலைக்கு மாற வேண்டும். பிரச்சனைகளை மாத்திரமே பேசிக் கொண்டிருப்பதை விடுத்து தீர்வுகளை பேசுகின்ற ஊடகங்களாக, ஊடகவியலாளர்களாக மாற வேண்டும். கலாநிதி யூசுஃபுல் கர்தாவி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுவார்கள், இன்று சமகால இஸ்லாமிய தூதை சமகால மொழியில் தான் சொல்ல வேண்டும். இன்றைய சமகால மொழி ஊடகம் என்று அவர்கள் அழகாக சொல்லியிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். இன்று தகவல் தொழில்நுட்பத்தின் ஆதிக்கம், ஒரு நாடு, ஒரு சமூகம் தன்னுடைய அத்தனை விடயங்களை கவனமாக ஊடகத்தினூடாக செயற்படுத்தி கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். உங்களுக்கு தெரியும், நோம் சோம்ஸ்கி என்று சொல்லக்கூடிய ஒரு மிக பிரபலமான சமூகவியலாளர் அழகாக இந்த விடயத்தை சொல்கிறார். இன்று நாடுகள் எப்படி சைபர் ஹொரர்
மீடியா டெரரிசம், சைபர் வயலன்ஸ், சைபர் மாஃபியா என்ற இந்த வார்த்தைகளை எல்லாம் சொல்லி அவர் சொல்கிறார். எப்படி ஒரு நாடு ஊடகத்தினூடாக அடுத்த நாடுகளின் மீது அத்துமீறுகிறது, எப்படி விளம்பரத்தினூடாக ஒரு நாட்டின் வர்த்தகத்திலே இன்னொரு நாடு ஆதிக்கம் செலுத்துகின்றது, எப்படி இந்த ஊடகங்கள் ஒரு உலக போக்கினுடைய பொருளாதார போக்கையை மாற்றி அமைக்கின்றன என்றெல்லாம் அவர் சொல்லிக் கொண்டு போவதை நாங்கள் பார்க்கின்றோம். ஆனால் இன்று தொலைத்தொடர்பு சாதனங்கள் பற்றிய புள்ளி விவரங்களை நாங்கள் எடுத்து பார்க்கின்ற போது குறைவான முஸ்லிம் சமுதாயத்தைச் சேர்ந்த குறைவானவர்களை இதில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். மிக மோசமான இஸ்லாமிய எதிரிகள் தான் இதனை மிக கவனமாக சர்வதேச ரீதியிலே இயக்கிக் கொண்டிருக்கிறார் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹ் தஆலா 8வது அத்தியாயத்தினுடைய 60வது வசனத்திலே அந்த சமுதாயத்துக்கு சொன்னான், வஅய்து லஹும் மஸ்ததஅதும் மின் குவா, உங்களால் முடிந்த அளவு சக்திகளை நீங்கள் திரட்டிக் கொள்ளுங்கள் எதிரிகளை நீங்கள் பயப்படுத்துவதற்காக. அப்போது இருந்த குதிரைப்படை, அப்போது இருந்த அந்த பலத்தை அல்லாஹ் தஆலா அந்த வசனத்தில் உதாரணத்துக்கு எடுத்து சொல்கின்றான். இப்போது இந்த வசனத்தை நாம் சொல்வதாக இருந்தால் இந்த மீடியா லிட்டரசி, இன்ஃபர்மேஷன் லிட்டரசி என்று அழைக்கப்படுகின்ற இந்த விடயங்கள், ஊடக எழுத்தறிவு, தகவல் எழுத்தறிவு என்ற சமூகத்திலே மிக கவனமாக கையாளப்படவும் அதை நோக்கி நாங்கள் செல்ல வேண்டிய தேவை இருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். பேராசிரியர் குர்ஷித் அகமது அவர்கள் ஒரு கருத்தை சொல்வார்கள். இன்று முஸ்லிம் சமூகத்துக்கு 3 சாரார் தேவைப்படுகிறார்கள். இந்த சமூகத்தை எழுப்பி நிப்பாட்டுவதற்கு 3 நபர்கள் தேவைப்படுகிறார்கள். ஒன்று இன்டெலெக்சுவல்ஸ், புத்திஜீவிகள் தேவை. 2வது ப்ரொஃபஷனல்ஸ், துறைசார் நிபுணர்கள் தேவை. 3வது மீடியா பர்சன்ஸ், ஊடகவியலாளர்கள் தேவை. இந்த 3 பேரும் சமூகத்தில் உருவாக்குவது ஃபர்து கிஃபாயா. இதனை மிக கவனமாக உருவாக்கினால் இந்த சமூகத்தினுடைய எழுச்சியை, அந்த சமூகத்தினுடைய இருப்பை காத்துக்கொள்ள முடியும் என்று அவர் சொல்வதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே முஸ்லிம்களை பொறுத்தவரையிலே ஒரு ஊடகம் என்பது ஒரு நோபல் விஷனாக இருக்க வேண்டும், ஒரு பெரும் இலக்காக எங்களுக்கு மத்தியிலே அது இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். வெறும் வர்த்தகமயப்பட்ட ஊடகங்களுக்கு அப்பால் நீதியை நீதியாக சொல்கின்ற அழகான ஒரு ஊடகத்தை நடத்துவதற்கான தகுதி முஸ்லீம் ஊடகங்களுக்கு தான் இருக்கிறது. அவ்வளவு வழிகாட்டல் குர்ஆனிலும் சுன்னாவிலும் எங்களுக்கு சொல்லப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, நமக்கு முன்னால் குர்ஆனிலிருந்து ஹதீஸிலிருந்து 2 முக்கியமான கட்டளைகள் சொல்லப்படுகின்றது. ஒன்றுதான் வகதாலிக ஜஅல்நாகும் உம்மதன் வஸதா லிதகூனு ஷுஹதா அலன்னாஸ், ஒட்டுமொத்த மனித சமுதாயத்துக்கும் நல்ல விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கின்ற உம்மத்தன் வசதாவாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளையிடுகின்றான். அதுக்கு சிறந்த வழிமுறை எங்களிடம் பலமான ஊடகங்கள் இருப்பது. 2வது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், மன் ரஆ மின்கும் முன்கரன், யார் தீமைகளை காண்கிறாரோ அவர் அதனை கையால், நாவால், மனதால் தடுக்கட்டும் என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்ற இந்த அற்புதமான பணியை செய்வதற்கும் இந்த ஊடகங்கள் எங்களுக்கு அவசியப்படுகின்றன என்ற விடயத்தை இஸ்லாமிய அறிஞர்கள் எங்களுக்கு சொல்லிக் கொண்டு போவதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இலங்கை வரலாற்றை நாங்கள் எடுத்து பார்க்கின்ற போது 1883களிலே முஸ்லிம் நேசன் என்கின்ற ஒரு பத்திரிகையை பலத்த எதிர்ப்புக்கு மத்தியில் எங்களுடைய MC சித்திலப்பை அவர்கள் வெளியிட்டு முஸ்லீம்களுக்கான ஒரு தனித்துவமான ஊடக பயணத்தை ஆரம்பித்து வைத்த வரலாறுகளை நாங்கள் பார்க்கின்றோம். அதனைத் தொடர்ந்துதான் முஸ்லீம் உலகத்துக்குள்ளே படித்தவர்கள், ஊடகவியலாளர்கள், எழுத்தாளர்கள் பலர் உருவாகி வந்த வரலாறுகளை நாங்கள் பார்க்கின்றோம். அதற்கு பிறகு இலங்கை வரலாற்றிலே பல இஸ்லாமிய இதழ்கள், சஞ்சிகைகள் வெளிவந்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அல் மதீனா, அல் முஸ்லிம், அல் ஹிலால், அல் ஷபாப், அல் ஹசனாத், இக்ரா, இசாஅத்துல் இஸ்லாம், இளம்புரை, இஸ்லாமிய மித்திரன், உம்மத், உண்மை உதயம், எழுச்சிக்குரல், எங்கள் தேசம், சரந்தீப், சவுதுல் ஹக், ஷுஊனுல் இஸ்லாம், சவுதுல் உலமா, ஞான தீபம், தீனுல் இஸ்லாம் என்று கிட்டத்தட்ட 80க்கும் மேற்பட்ட இலக்கிய படைப்புகள் முஸ்லீம் உலகத்துக்குள்ளிருந்து வெளிவந்தது என்றால், அத்தனை ஊடகவியலாளர்களும் இலக்கியவாதிகளும் தோன்றினார்கள் என்று சொன்னால் அதற்கு காரணம் இன்று வரை உருவாகி கொண்டிருக்கிற பல இஸ்லாமிய பத்திரிகைகளுக்கு முன்னோடியாக சித்திலப்பையினுடைய செயற்பாடுகள் இருந்தது என்பதை நாங்கள் மறப்பதற்கில்லை. அது மாத்திரமல்ல, 1937லேயே முதலாக இலங்கை வானொலியிலே சிங்கள மொழிபெயர்ப்போடு கிராத் ஒளிபரப்பப்பட்ட வரலாறுகளை நாம் பதிவு செய்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். 1951லே அல்லாமா ஒய்ஸ் அவர்கள் முஸ்லீம் நிகழ்ச்சிக்கான தனியான அதிகாரியாக நியமிக்கப்பட்டு முஸ்லீம் வானொலி என்கின்ற ஒரு சிந்தனை அப்போதே உருவாக்கப்பட்டு பிறகு பதியுதீன் முகமது அவர்களுடைய முயற்சியின் விளைவாக மிக நீண்ட நேரம் இஸ்லாமிய நிகழ்ச்சிகள் வானொலிகளில் ஒழிக்கப்படுகின்ற ஒரு நிலை உருவான வரலாறுகளை நாங்கள் பார்க்கின்றோம். மாத்திரமல்ல, இன்று சினிமா உலகத்தை ஆதிக்கம் செலுத்துகின்ற ஒரு பெரும் ஊடகமாக மாறி இருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், இன்னசென்ஸ் ஆஃப் முஸ்லிம் என்கின்ற யூடியூபிலே வெளியிடப்பட்ட ஒரு முன்னோட்டம், ஒரு வெறும் ட்ரெய்லர் ஒட்டுமொத்த முஸ்லிம்களின் உள்ளத்தையும் பாதிப்படைந்து கொதித்தலை செய்து மிகப்பாரிய ஒரு எதிர்ப்பலையை சம்பாதித்துக் கொண்டது. ஏன்? இஸ்லாமிய விரோத செயற்பாடுகளை செய்கின்றவர்கள் கவனமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக இந்த படத்தை எடுத்தார்கள். சார்லி ஹெப்டோ பத்திரிகை வெளியிட்ட கார்ட்டூன் தொடக்கம்
இன்று வரை இஸ்லாமிய உலகத்துக்கு எதிராக வெளியிடப்பட்டுக் கொண்டிருக்கிற சினிமாக்கள், தென்னிந்தியாவிலிருந்து வெளியிடப்பட்ட பல சினிமாக்களிலே முஸ்லிம்கள் தீவிரவாதிகளாக, காட்டுமிராண்டிகளாக, கடத்தல்காரர்களாக காட்டப்பட்டு முஸ்லிம் சமூகம் உட்பட பலரையும் அந்த சிந்தனையை நம்ப வைத்த வரலாறுகளை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இதற்கு முன்னால் நாங்கள் எழுந்தள வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. இஸ்லாமிய ஊடகங்களை பற்றி பேச வேண்டிய தேவை இருக்கிறது. இன்னும் காப்பி பேஸ்ட் பண்ணுகின்ற ஊடகவியலாளர்கள் உருவாகி கொண்டிருக்காமல் படைப்பாளர்கள் உருவாக்கப்பட வேண்டும். முஸ்லிம் சமூகத்தில் ஒரு பிரச்சனையா இறங்கி ஆய்வு செய்து அதை பற்றி ஒரு ஆவண திரைப்படம் தயாரிக்கின்ற ஊடகவியலாளர் நம்முடைய சமுதாயத்திலிருந்து உருவாக்கப்பட வேண்டும். முஸ்லிம் சமூகத்துக்குரிய ஒரு வரலாறுகளை ஆவணப்படுத்தி அடுத்த ஜெனரேஷனுக்கும் அதனை கடத்துகின்ற ஊடகவியலாளர்கள் என்று உருவாக்கப்பட வேண்டும். வெறுமனை சமூக வலைத்தளங்களில் அங்கிருக்கின்ற செய்தியை இங்கு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுகின்ற ஊடகவியலாளர்களை இன்னும் உருவாக்கி கொண்டிருந்தால் இந்த சமுதாயம் இன்னும் பின்னுக்கு செல்லும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, உங்களுக்கு தெரியும், இன்று திரைப்பட உலகம் என்பது மிக பெரும் ஆதிக்க சக்தியாக மாறி இருக்கிறது. பாரன்ஹீட் செப்டம்பர் 11 என்கின்ற ஒரு திரைப்படம், ஒரு ஆவண திரைப்படம் அமெரிக்காவை உலுக்கி போட்டது. செப்டம்பர் 11 குண்டு தாக்குதலுக்கு பிறகு ஒட்டுமொத்த உலகத்துக்கும் அமெரிக்கா நீலி கண்ணீர் வடித்துக் கொண்டிருந்த போது உண்மையான அமெரிக்காவின் அரசியல் முகம் இதுதான் என்று ஒரு ஹாலிவுட்டை சேர்ந்த ஒரு டைரக்டர் இந்த படத்தை எடுத்து முஸ்லிம்களுக்கு சார்பாக இந்த திரைப்படத்தை எடுத்த போது உலகமே அதிர்ந்து போனதை நாங்கள் பார்க்கிறோம். ஒரு ஆவண திரைப்படத்துக்கு இருக்கின்ற ஒரு சக்தி இதுதான் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, விஷுவல் மீடியாவின் ஊடாக இன்று இளம் சமுதாயத்தினரை அணுக வேண்டிய தேவை இருக்கிறது. பள்ளிவாசலுக்குள் இன்று இளைஞர்கள் இல்லை, சிறுவர்களுக்கு இஸ்லாமிய உணர்வு இல்லை என்று நாம் பேசிக்கொண்டோம். ஏன் இல்லை? அவர்களுடைய மொழியில் இன்னும் அவர்களோடு நாம் பேசவில்லை. இன்று 21ஆம் நூற்றாண்டு கல்வி சீர்திருத்தத்தை பற்றி இலங்கை பேசிக் கொண்டிருக்கிறது. அதில் முக்கியமான 3 திறன்கள் இருக்கிறது. மிட் என்று சொல்கிறார்கள், மீடியா லிட்டரசி, ஊடக எழுத்தறிவு, அதே போல இன்ஃபர்மேஷன் லிட்டரசி, டெக்னாலஜி லிட்டரசி. இந்த 3 தான் இந்த உலகத்தை ஆளப்போகிறது. இனி எண்ணறிவு, எழுத்தறிவு, உறுப்பமை எழுதுதல், பார்த்து எழுதுதல், இந்த தேர்ச்சிகள் எல்லாம் கிடையாது கல்வி திட்டத்திலே. இனி ஊடக அறிவு இருக்க வேண்டும், எழுத்தாற்றல் இருக்க வேண்டும், படைப்பாற்றல் இருக்க வேண்டும், வீடியோ எடுக்க தெரிந்திருக்க வேண்டும். எனவே அந்த மொழியில் இன்றைய இளைஞர்களோடு நாம் யார் பேசிக் கொண்டிருக்கிறோம்? எத்தனை பள்ளி வாயில்களில் இந்த ஊடகங்களின் ஊடான தவா பிரச்சாரங்கள் நடைபெறுகிறது? யாருக்கும் இல்லை. இன்னும் நாங்கள் மணித்தியால கணக்கில் மாநாடு போட்டு, மேடை போட்டு, தொண்டைகளிய பயான்களின் ஊடாகவே பேசிக் கொண்டிருக்கிறோம். இது 18ஆம் நூற்றாண்டின் வழிமுறை. இந்த 21ஆம் நூற்றாண்டிலே நாம் இருந்து கொண்டு அந்த வழிமுறைகளுக்கூடாக பேசாத வரைக்கும், இன்றைய சமுதாயத்தின் மொழியிலே அவர்களோடு உரையாடாத வரைக்கும் அவருடைய உள்ளங்களை எங்களால் தட்டி எழுப்ப முடியாது என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. அன்புக்குரிய சகோதரர்களே, இறுதியாக ஒரு விடயத்தை சொல்லி முடிக்கிறேன். இன்றைய புதிய தஅவா வழிமுறைகளை பற்றி சிந்திக்கின்ற ஒரு காலத்திலே நாம் இருக்கின்றோம். 21ஆம் நூற்றாண்டுக்கு ஏற்ற தஅவா வழிமுறைகள் இந்த ஊடகத்துறையினூடாகத்தான் மிக கவனமாக செய்யப்பட முடியும். எனவே மதரசாக்களிலே ஊடகத்துறை ஒரு தனியான பாடமாக்கப்பட வேண்டும். அங்கிருந்து இஸ்லாமிய துறையிலும் ஊடகத்துறையிலும் கற்ற நல்ல உலமாக்கள் உருவாக்கப்பட வேண்டும். புதிய தஅவா வழிமுறைகளை பற்றி இன்னும் சிந்திக்க வேண்டிய தேவையில் நாங்கள் இருக்கின்றோம். இஸ்லாமிய கேம்ஸ் உருவாக்கப்பட வேண்டும். இன்று எத்தனையோ கேம்ஸ்களுக்குள் அடிக்ட் ஆகி மாணவர்கள் அள்ளுண்டு போவதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஃப்ரீ ஃபயர் என்கின்ற ஒரு விளையாட்டிலே, சுட்டு விளையாடுகின்ற மோசமான ஒரு வன்முறையை தூண்டுகின்ற விளையாட்டிலே மாணவர்கள் இன்று பணத்தை இழந்திருக்கிறார்கள், பொருளாதாரத்தை இழந்திருக்கிறார்கள், மானத்தை இழந்திருக்கிறார்கள், கல்வியை இழந்து கொண்டிருக்கிறார்கள். பாடசாலை சமூகத்துக்குள் இருப்பவன் என்ற வகையில் மிக அனுபவத்தோடு நான் சொல்கிறேன், இன்று அதிகமான மாணவர்கள் இப்படியான கேம்ஸ்களுக்கு எடிக்ட் ஆகியிருப்பதை நாம் கண்கூடாக கண்டு கொண்டிருக்கிறோம். ஏன் எங்களால் பத்ர் போராட்டத்தை, உஹது போராட்டத்தை, ஹந்தக் போராட்டத்தை ஒரு கேமாக வடிவமைக்க முடியுமாக இருந்தால் அவர்கள் அதனூடாக வரலாறையும் கற்றுக்கொண்டு நீதிக்காக போராட வேண்டும் என்ற ஒரு உணர்வை பெற்றுக் கொள்ளக்கூடிய வகையில் இன்று புதிய ஐடி துறை வல்லுநர்கள், ஊடகவியலாளர்களாக உருவாக வேண்டிய தேவை இருக்கிறது. டெம்பிள் ரன் என்கின்ற ஒரு விளையாட்டுக்கு பின்னால் அள்ளுண்டு போய் மாணவர்கள் அடிப்பதையும் நொறுக்குவதையும் அடுத்த விடயங்களை செய்வதையும் தனக்கு சக்தி கிடைக்கின்ற விடயங்களாக நம்பிக்கொண்டிருக்கின்ற நாட்களிலே ஏன் ஒரு சுவனத்துக்கு நோக்கிய பயணம் என்கின்ற ஒரு விளையாட்டினூடாக இபாதத்துக்களை செய்தால் உனக்கு நன்மை அதிகரிக்கும் என்கின்ற இந்த கன்செப்டை மாணவர்களுக்கு கேமுகளுக்கு கூடாக கொடுக்கின்ற புதிய தஅவா வழிமுறைகளை பற்றி இன்று தஅவா நிறுவனங்களும் பள்ளி வாயல்களும் சிந்திக்க வேண்டும் என்கின்ற ஒரு நவீன விடயத்தை நாம் இன்று ஒவ்வொருவரும் கவனத்தில் கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் இந்த சமுதாயத்துக்கு பயான்கள் காலாவதியாகி போய்விட்டது என்பதை நாம் இன்னும் கவனத்தில் கொள்ளாத சமுதாயமாக இருந்தாம் என்றால் நாங்கள் தோற்று போவோம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா சொல்கிறான், எந்த சமூகம் தன்னைத்தானே கொள்ளாதவரை அல்லாஹ் அந்த சமூகத்தை மாற்றுவதில்லை. எனவே ஊடகத்துறையிலே புதிய வழிமுறைகளை இஸ்லாமிய நெறிமுறைகளுக்குள் கொண்டு வந்து அவற்றினூடாக இந்த சமுதாயத்தை அணுகுகின்ற நல்ல ஊடகவியலாளர்கள் உருவாக்குகின்ற ஒரு சமூக பணிக்காக நாம் எல்லோரும் ஒன்றுபட வேண்டும். அப்படிப்பட்ட நல்ல ஊடகவியலாளர்களை ஊக்குவிக்க வேண்டும், கௌரவிக்க வேண்டும். நல்ல ஊடகவியலாளர்களை பயிற்றுவிப்பாளர் இந்த சமுதாயத்திலிருந்து நாம் உருவாக்கி காட்ட வேண்டும் என்ற விடயத்தை நாம் மீண்டும் வலியுறுத்தி கொண்டோம். அப்படியான ஒரு நிகழ்வு இன்ஷா அல்லாஹ் இன்று ஜும்மா தொழுகையை தொடர்ந்து எமது காத்தாங்குடி மண்ணை பிரயத்துவப்படுத்தி
இலங்கை முஸ்லிம் மீடியா போரத்தினுடைய தலைவராக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற விடிவள்ளி பத்திரிகையினுடைய பிரதம ஆசிரியரும் எமது ஊரிலே மிக பிரபலமான ஆலிமாக நாடறிந்த ஒரு பிரச்சாரகராக இருக்கிற கவிமணி அமைச்சர் புகாரி ஃபலாஹி அவர்களுடைய புதல்வருமாகிய MBM ஃபைரூஸ் அவர்கள் இன்று ஜும்மா தொழுகையை தொடர்ந்து எமது பள்ளிவாயல் நிர்வாகத்தினரால் இங்கு கௌரவிக்கப்பட இருக்கிறார்கள். எனவே அந்த நிகழ்விலும் நீங்கள் எல்லோரும் கலந்து கொள்ள வேண்டும். வல்ல அல்லாஹ் தஆலா என்னையும் உங்களையும் அருள் பாலிக்கப்பட்ட ஒரு சமுதாயத்தை உருவாக்கி அல்லாஹ் தஆலா எங்கள் அனைவரின் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் ஒன்று சேர்த்துருவானாக. கூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹி வ லக்கும் ஜமீல் முஸ்லிமீன். ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.